ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இப்போ ஒரு 30 சென்டென்சஸ், அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உள்ள சென்டென்சஸ் தான். அதோட அந்த இங்கிலீஷ் சென்டென்சஸில் நல்ல வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா இருக்கும். இதை பாருங்கள். அதுக்கு பிறகு டுவர்ஸ் த எண்டு போனஸ் பாயிண்ட்டாக சிலது சொல்லிக் கொடுக்குறேன். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். The first sentence is அசத்தி விட்டாய். அசத்திட்டியப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு வாட் யூ டன் இஸ் அமேசிங் அண்ட் வாட் யூ டன் இஸ் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். அமேசிங் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். அந்த பேச்சுக்கே இடமில்லை. தேர் இஸ் நோ வே, இட் இஸ் நாட் அக்செப்டபிள், இட் இஸ் நாட் அக்செப்டபிள், தேர் இஸ் நோ வே அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க் யூ. ஐ ஆம் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ் டு தேங்க் யூ. ஐ ஆம் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ். அதாவது எனக்கு வார்த்தைகள் ரொம்ப குறைவாக இருக்குது உங்களுக்கு நன்றி சொல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ ஆம் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ் டு தேங்க் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. யூ நோ இட் ரைட், யூ நோ இட் ரைட் அப்படின்ட்டு ஒரு கொஷின் மாதிரி கேட்கணும். நெக்ஸ்ட்டு அருவருப்பாக இருக்கிறது. இட்ஸ் டிஸ்கஸ்டிங், டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுவோ இதுவோ ஏதாவது ஒன்று நடக்கும் என்று தெரியும். I know something or the other will happen. Something or the other, something or the other will happen அப்படி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூகிக்க முடிகிறதா? இது இப்படித்தான் நடக்கும் என்று எனக்கு தெரியும். Guess what? I knew this is bound to happen this way. This is bound to happen this way. Bound to அப்படின்னு, அதாவது கட்டாயம் இது நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் bound to happen. And guess what அப்படின்ட்டு பேச்சுவாக்கில் சொல்கிறீங்க. யூகிக்க முடிகிறதா? Guess what? I knew this is bound to happen this way அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட், அவளுக்கு கூட துணையாக போ. Go along with her அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா escort her அப்படின்ட்டு. escort அப்படிங்கிற வேர்டை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா வகையிலும் எல்லா வழிகளினாலும் தாராளமாக அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? இப்போ shall I use your pen? உங்கள் பெண்ணை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க பை ஆல் மீன்ஸ் அப்படிங்கிற. பை ஆல் மீன்ஸ் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க, எல்லா வகையிலையும் எடுத்துக்கோங்க, எல்லா வழிகளும் எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். பை ஆல் மீன்ஸ் அப்படிங்கிறது. அது பிறகு அவர் நிதானமான ஆள், எ வெல் பேலன்ஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறீங்க. வெல் பேலன்ஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத இப்படி சொல்லலாம். ஹீ நோஸ் எவ்ரி திங். He is a well-rounded personality. Well-rounded personality, having many different skills, abilities or areas of knowledge. And a well-rounded personality na யாருன்னா, அவருக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, திறமைகள் இருக்குது, எபிலிட்டிஸ் இருக்குது, ஏரியாஸ் ஆஃப் நாலேஜ், அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. A well-rounded personality அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு, பழக பழக சரியாகிவிடும். The more you practice, the more you will get it right. The more you practice, the more you get it right. More you will get it right. And the more you practice, more you will get it right அப்படிங்கிறத சொல்ல வரணும். மோர்னு 2 தடவை வருது. ஸோ the more you practice, the more you will get it right அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ practice makes perfect அப்படின்னு கூட ஒரு ப்ராவர்ப் இருக்குது. practice makes perfect அப்படின்ட்டு. நீ யாராக இருந்தாலும் சரி, சட்டப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. No matter who you are, you have to abide by the rules. No matter who you are. அந்த no matter who you are அப்படிங்கிறது நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ சட்டப்படி நட அப்படின்னு சொல்கிறதுக்கு. No matter who you are, you have to abide by the rules. abide byனா சட்டத்தை அனுசரித்து போகணும். ஸோ abide by the rules அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாராக இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு. ஸோ no matter who you are, I don't care. I give it a damn அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் பழகிக்கிறோம் நீங்கள். No matter who you are, I don't care. I give it a damn. I give it a damnனா எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலையே கிடையாது, நீ யாராக இருந்தானே, I give it a damn அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு,
என்ன ஆனாலும் இதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு. நோ மேட்டர் வாட், திஸ் இஸ் காட் டு பி டன், திஸ் இஸ் காட் டு பி டன், நோ மேட்டர் வாட். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நோ மேட்டர் வாட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த நோ மேட்டர் வாட் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சு அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இங்கிலீஷு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். த நெக்ஸ்ட் சென்டென்சஸ், என்ன இந்த இடம் ரொம்ப குப்பையாக இருக்கே அப்படிங்கிறதுக்கு திஸ் பிளேஸ் இஸ் ஃபுல் ஆஃப் லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லிட்டர்ஸ், கார்பேஜ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக லிட்டர்ஸ் அப்படிங்கிற விட தெரிஞ்சுக்கோங்க. ஆர் யூ கேன் ஆல்சோ சே திஸ் பிளேஸ் இஸ் லிட்டர்டு வித் வேஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். லிட்டர்டு வித் அப்படி சொல்லலாம். உத்து பார்ப்பது, அதுக்கு வந்து ஸ்டேரிங், ஸ்டேரிங் சொல்லலாம். ஸ்டேர் அண்டு ஸ்டேரிங், ஸ்டார் அண்டு ஸ்டாரிங் கிடையாது. ஸ்டாருக்கு வந்து ஸ்டார்னா சினிமா ஸ்டாரு, ஸ்டாரிங், திஸ் மூவி இஸ் ஸ்டாரிங் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து டபுள் ஆர் வரும். நம்ம பார்க்குறது வந்து ஸ்டேரிங். ஸ்டேரிங் அப்படிங்கிறது சிங்கிள் ஆர் தான், STARING, ஸ்டேரிங். நெக்ஸ்ட்டு வந்து எட்டி பார்ப்பது. எட்டி பார்ப்பதுக்கு வந்து பீப்பிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டோரில் அந்த ஹோல் இருக்கும், ஹோல் வெளியே எட்டி பார்க்குறீங்க யார் வந்திருக்காங்கன்ட்டு, அந்த ஹோலுக்கு பேர் வந்து பீப் ஹோல் அப்படின்னு பேர். பீப்பிங் அப்படின்னா எட்டி பார்க்குறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து எதையும் நழுவி, கையிலிருந்து நழுவி விடுவது, அதுக்கு வந்து பட்டர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஷி ஹஸ் காட் பட்டர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா அவள் கையிலேருந்து எல்லாமே பொருள்கள்லாம் நழுவி விழுவுது. பட்டர் அப்படின்னாலே நழுவுறது தானே, பட்டர் வந்து கையில் தடவுனா நழுவும், அதனால் பட்டர் ஃபிங்கர்ஸ், ஷி ஹஸ் காட் பட்டர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாய் தவறி சொல்கிறது, ஸ்லிப் ஆஃப் த டங், வாயிலிருந்து ஸ்லிப் ஆகுது, ஸ்லிப் ஆஃப் த டங், வாய் நாக்குலேருந்து ஸ்லிப் ஆகுது, ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்கிறீங்க. எதோ ஒன்றையும் அப்படியே அடக்கி வச்சுக்கிற முடியல, உங்களுக்கு வாய் உளறிடுது, அதுக்கு பேர் வந்து ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து பெரிய தவறு, கிரேவ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறீங்க, கிரேவ் மிஸ்டேக். நெக்ஸ்ட் வந்து எதேச்சியாக நடப்பது, அதுக்கு வந்து இட் ஹேப்பன்ட் ஆக்சிடென்டலி அப்படின்னு சொல்லலாம். ஐ டிட் இட் அன்இன்டென்ஷனலி அப்படின்னு சொல்லலாம். ஐ டிட் இட் அன்இன்டென்ஷனலி அப்படின்னு சொல்லலாம். ஐ டிட் இட் பர்பஸ்லெஸ்லி அப்படின்னு சொல்லலாம். இப்படி 3 வேர்ட்ஸ் போடலாம். ஆக்சிடென்டலி, அன்இன்டென்ஷனலி அண்ட் பர்பஸ்லெஸ்லி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் வேண்டுமென்றே செய்வது, டூயிங் இட் இன்டென்ஷனலி அப்படின்னு சொல்லலாம். டூயிங் இட் பர்பஸ்லி அப்படின்னு சொல்லலாம். இன்டென்ஷனலி அண்ட் பர்பஸ்லி. என்னை இதில் இழுக்க வேண்டாம், டோன்ட் ட்ராக் மீ இன்டு திஸ். ட்ராக் அப்படிங்கிறது இழுப்பது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ட்ராக் மீ இன்டு திஸ் அப்படின்னு சொல்கிறான். இதில் ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹேசில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஹேசில் அப்படிங்கிற வேர்டை தெரிஞ்சுக்கோங்க. ஹேசில் ஃப்ரீ, சிக்கல் இல்லாத விஷயம், ஹேசில் ஃப்ரீ மேட்டர். ஆர் நோ ஹேசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சில் இடையில சொல்லுவாங்க நோ ஹேசல்ஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல, நோ ஹேசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை வம்பில் மாட்டிவிடாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ட்ராக் மீ இன்டு திஸ் மெஸ், இன்டு திஸ் மெஸ். இல்லாட்டா டோன்ட் ட்ராக் மீ இன்டு திஸ் மடில் அப்படின்னு சொல்லலாம். மெஸ் ஆர் மடில் அப்படின்னு சொல்லலாம். என்னிடம் வம்புக்கு வராதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் மெஸ் அரவுண்ட் வித் மீ, டோன்ட் மெஸ் அரவுண்ட் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா டோன்ட் மெடில் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். மெஸ் அரவுண்ட் அண்ட் மெடில் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அப்பாடா ஒரு வழியா அவன் இங்கே இருந்து தொலைஞ்சான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஓ ஹி ஹஸ் கான், குட் ரிட்டன்ஸ், குட் ரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. குட் ரிட்டன்ஸ், குட் ரிட்டன்ஸ், குட் ரிட்டன்ஸ்னால் தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்குள்ளே மணி 8 ஆகிவிட்டது அப்படின்ட்டு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இட் ஹஸ் பிகம் 8 in no time, இன் நோ டைம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இட் ஹஸ் பிகம் 8 in no time அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து போனஸ் பாயிண்ட்ஸை பார்க்கலாம். Now this is bonus points time. The first bonus is free for all. Free for all என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒழுங்கற்ற சூழ்நிலை இருக்குது, சட்டத்தை யாரும் மதிக்கலை, எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்படி உள்ளது வந்து ஃப்ரீ ஃபார் ஆல் அப்படின்ட்டு. ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பஞ்சாயத்து நடக்குது, எல்லாரும் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு கூட்டம் கலைஞ்சு போகுது, யாரோ கோவப்படுறாங்க, கூட்டம் கலைஞ்சு போகுது, அதுக்கு பிறகு கைகலப்பு வந்துடுது, ஃப்ரீ ஃபார் ஆல் ஆயிடுது. எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் ஃப்ரீ ஃபார் ஆல் அப்படின்ட்டு பேர். A disorganized or unrestricted situation in which everyone may take part
எஸ்பெஷலி இன் அ ஃபைட் ஆர் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஒன் சைஸ் ஃபிட் ஆல். அதாவது கடைக்கு போகிறீங்க, ஒரு காமன் சைஸ் கொடுக்குறாங்க, தட் இஸ் கால்ட் ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் எப்படி இதை அப்ளை பண்ணலான்னா, தெர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ். அப்போ வந்து நோ ஒன் கேன் சே தெர் இஸ் ஒன் சைஸ் ஃபிட் ஆல் சொல்யூஷன் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ். எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு காமன் சொல்யூஷன் இருக்குதே, ஒன் சைஸ் ஃபிட் ஆல் சொல்யூஷன் இருக்குன்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஈச் ப்ராப்ளம் இஸ் யூனிக். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் தனித்தனியாக தான் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் சொல்யூஷன். அதனால் we can never say one size fit all solution for all the problems அப்படின்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல். ஒன்ஸ் ஃபார் ஆல்னா ஒரேடியா, அதாவது கடைசியாக இறுதியாக முற்றிலும் அப்படின்ட்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் ஒன்ஸ் இன் அ வே. ஒன்ஸ் இன் அ வேனா எப்பயாவது ஒருக்கா, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லலாம், ஒன்ஸ் இன் அ வே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபார் ஒன்ஸ். ஃபார் ஒன்ஸ்னா அப்பா கடைசியாக இப்போயாவது அப்படின்னு சொல்லல, ஃபார் ஒன்ஸ். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு சொல்கிறேன். ஃபார் ஒன்ஸ் ஹீ ஸ்டாப்ட் கம்ப்ளைனிங். அப்பா வந்து எப்போ பார்த்தாலும் தொணன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார், குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி வந்து அவர் அமைதியாக இருக்கார். ஃபார் ஒன்ஸ் ஹீ இஸ் நாட் கம்ப்ளைனிங் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படியும் கூட சொல்கிறான், இந்த பையன் எப்போதும் வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கான், இன்றைக்கி என்ன குவைட்டாக இருக்கிறான். ஃபார் ஒன்ஸ் ஹீ இஸ் குவைட் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது கடைசியாக இப்போ தற்சமயம் அவன் வந்து ஒழுங்காக இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஃபார் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த போனஸ் பாயிண்ட்ஸும் கூட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான். இதெல்லாம் வந்து காமனாக நீங்கள் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அநேகமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஃபீல் ஸோ அண்ட் இஃப் யூ லைக் த வே ஐ டீச் யூ, ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ among your friends. And to watch similar videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.